நெஞ்செலும்பு சூப்பு. இத குடிச்சிங்கன்னா சளி, இருமல், ஜுரம், உடம்பு வலி, போன் வலி எல்லாமே க்யூர் ஆயிடும். நம்ம சந்திரா சஞ்சரை பெட்டியிலேருந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நெஞ்செலும்பு எடுத்துக்கோங்க. நம்ம தேவையான பொருட்கள் இப்போ ஸ்க்ரீனில் காமிச்சது சரிங்களா? இப்போ மசாலா வந்து அரைக்க போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு. இதை சேர்த்துட்டு கூடவே இஞ்சி, 5 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம விழுது பதத்துக்கு அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ இருக்குது பார்த்தீங்களா? இப்போ வானலில் நம்ம குக்கரை வச்சு எண்ணெய் விட்டுட்டு சோம்பு, சீரகம், கருவேப்பிலை, நெஞ்செலும்பை சேர்த்து 2 வதக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அரைச்ச இந்த விழுதை சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம லைட்டாக கிளறிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்கணும். தக்காளி சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு அது மேலே தூவிட்டு கடைசியாக 2 பெரட்டி இதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் 10 விசில் வச்சு எடுத்தால் நம்ம சந்திரா சஞ்சரப்பேட்டி ஸ்டைலில் மட்டன் நெஞ்செலும்பு சூப் ரெடி. பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு. நீங்கள் உடம்புலாம் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறத விட இந்த மாதிரி ஹோம்மேட் ரெமிடிஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக